ஹே காய்ஸ், நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரீல்ஸ்லேயோ ஏதோ ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ வந்து நம்ம இந்தியாவில் டெல்லியில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து போலீஸ் அட்டாக் பண்ணுறதும், போலீஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணுறதும் ரொம்ப ஒரு மாதிரி இந்தியாவே வந்து லைக் இந்தியாவா இதுன்ற மாதிரி தோண வைக்கிது நம்மளை. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீட்டாக இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் அது. அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக இருக்கட்டும், நம்ம காங்கிரஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் வந்து பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ஒருத்தவர் மோர் தென் 20 டேஸாக வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்காராம். அவரோட சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்றத கூட தெரில. 20 டேஸ் வந்து ஒரு மனுஷன் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருக்கார். இந்த ஓவரால் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எதனால் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லி மறுபடியும் ரீ எக்ஸாம் வச்சாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பான முடிவு எடுத்து நிறைய பேர் வந்து அவங்களோட உயிரை இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து தில்லுமுள்ளு வேலை நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே நடக்கலைனாலும் நம்ம நார்த் சைடு போயிட்டோம்னா நல்லா படிக்கிறவனோட காசு இருக்கவன் வந்து சீக்கிரமாக டாக்டர் ஆகிறதும், நல்லா படிக்கிறவனை விட நல்லா படிக்காதவன் அதிக மார்க் எடுக்கிறதும், இந்த மாதிரி நிறைய தில்லுமுள் வேலையெல்லாம் நடக்குது. அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்துறதுக்கான தகுதி நம்ம இந்தியாட்ட இல்லை அப்படின்றத வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் மூலயமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து நிறையா பெரிய பெரிய லீடர்ஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அண்ட் வந்து நிறையா காங்கிரஸோட மெம்பர்ஸு அண்ட் நிறையா அதர் பார்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பேருமே வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இருக்காங்க. அண்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லத்தி சார்ஜ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து கலெக்சர்லாம் அப்படின்னு நினச்ச போலீஸ்க்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய பதிலடி கொடுக்குற வகையாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து பெருசாக்கிட்டாங்க. இதனால் வந்து மோர் தென் 110 போலீஸும் அண்ட் 60+ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்னால் வந்து இன்ஜூர் ஆகிருக்காங்க. இது வந்து நியூஸ் லைக் அந்த ஏரியாவோட லோக்கல் நியூஸ் சொல்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரில. நம்ம சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஒரு பொண்ணு வந்து ஸ்டூடெண்ட்டில் ஒரு பொண்ணு வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. சோனம் வாங்சுங் அப்படின்ற ஒருத்தர் வந்து மோர் தென் 20 டேஸாக வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கார். இந்த ஃபாஸ்டிங்னால் வந்து இவர் வந்து நிறையா ஃபிசிக்கலாகவும் சரி, அவரால் பேசவே முடியாத அளவுக்கு அவர் வந்து ரொம்ப சஃபர் ஆகிருக்காரு. அப்போது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவரை வந்து எடுத்துகிட்டு போய் அவர் வந்து எங்கே இருந்திருக்காருன்னா ஜந்தர் மந்தர் அந்த இடத்துல வந்து அவர் வந்து அவரோட ப்ரொட்டஸ்ட்டை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரை வந்து போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இவர் இருந்தால் இறந்துருவாருன்ற ஒரு காரணத்தினால. அவரோட 20 டேஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 5 டேஸாக வந்து வெடிச்சிட்ருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 டிமாண்ட் வைக்கிறாங்க. இது வந்து யார்கிட்ட வைக்கிறாங்கன்னா, நம்ம பிஜேபியோட முன்னாள் லீடரான ஜேபி நட்டா இவர்கிட்ட வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த நீட் பேப்பர் வந்து லீக்கான காரணத்தினால எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆனது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். தர்மேந்திரா பிரதான் அவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்டில் வந்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவில் இருக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்தையுமே ரத்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீட்டாக இருக்கலாம், ஜேஇஆ இருக்கலாம், நிறைய எக்ஸாம்ஸை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 3வது பாயிண்ட் என்னென்னா, சஃபர்டான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் மூலயமா போக வேண்டிய அதுக்கான எப்படி சொல்கிறது, ஒரு காம்பன்சேஷன் மாதிரி போகணும் அப்படின்றத வந்து அவங்களோட 3வது பாயிண்ட்டாக அவங்க வந்து டிமாண்ட் வச்சுருக்காங்க.
அண்ட் 4வது பாயிண்ட் என்னென்னா சோனம் வாங்சுக் யாருன்னா அந்த 20 டேஸ்க்கு மேலே வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தார்ல, உண்ணாவிரதத்தில் இருந்த அவருக்கு வந்து அவர் வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட்டோட கஸ்டடி போலீஸோட கஸ்டடியில் தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் ஒய்ஃப் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வேணாம், நான் என்னோடய ஹஸ்பண்டை வேறு ஹாஸ்பிட்டல் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து லைக் கோர்ட் வந்து சரி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்றது வந்து இப்போ தான் ஜட்மெண்ட்டே வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு அவங்களோட பர்சனல் விஷயம் பண்ணுறதுக்கே வந்து கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டிய காரணத்தினால அவருக்கு வந்து ஒரு ரிலீஸ் வேணும் அப்படின்றது வந்து அவரோட ஃப்ரீடம் வந்து அவருக்கு வேணுன்றதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4th டிமாண்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிஜேபியோட அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சீஃப் யாருன்னா அப்ஜித் டிப்கே, அவர் தான் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சீஃப். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போது நான் சாதாரணமாக முடிய போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கவர்மெண்ட் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிற எங்களோட டிமாண்ட்ஸை வந்து நீங்கள் என்றைக்கு வந்து செயல்படுத்துகிறீங்களோ அப்போ தான் வந்து எங்களோட ப்ரொட்டஸ்ட் வந்து நிற்கும், அது வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட் வெடிச்சிட்டு தான் இருக்கும் அப்படின்றது வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்புறம் வந்து சோனம் வாங்சுக் வந்து அவர் வந்து தனியாக வந்து ஒரு இதில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து அவரோட 3 டிமாண்ட்ஸை வந்து அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு டிமாண்ட் என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். இப்போ வரைக்குமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியுமே எடுக்க கிடையாது. அதனால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் பீக்கில் இருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து அதாவது அந்த 2வது பாயிண்ட் அவர் என்ன 2வது டிமாண்ட் அவர் என்ன வைக்கிறாருன்னா, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட மெம்பர்ஸை வந்து பார்லிமெண்ட்குள்ளே விடணும். பார்லிமெண்ட்குள்ளே விட்டு நாங்கள் எங்களோட டிமாண்ட்ஸை வந்து அங்கே இருக்கிற அதர்ஸ் மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி அதை வந்து தெரியப்படுத்தணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அவரோட 2வது டிமாண்டில் வச்சுருக்காரு. 3வது என்னென்னா, என்னால் வர முடியலை அப்படின்னா, என்னோடய உடல்நிலை வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா கவர்மெண்ட் நீங்கள் வந்து என்னை பாருங்கள், நீங்கள் அப்படி வந்து என்னை பார்த்தீங்க, நான் அந்த கொடுத்த இந்த 3 டிமாண்டில் ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா ஸோ நான் அந்த உண்ணாவிரதத்தை வந்து நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு வந்து நம்ம சோனம் வாங்சுக் வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து ராகுல் காந்தி வந்து நம்ம பிஎம் வீட்டு வாசலில் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அவங்களோட அக்கா பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், அண்ட் காங்கிரஸோட மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பிஎம் வீட்டு வாசலில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ராகுல் காந்தியோட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நான் பார்த்து நான் மிரண்டுட்டேன். என்னென்னா, அவரை அடிச்சு தள்ளி விட்டு டிஷர்ட்லாம் கிழிச்சு அவரோட செருப்புலாம் இல்லாமல் அவரை வந்து அந்த நிலைமைக்கு ஆளாக்கி அவர் ஆக்சுவலி அவர் வந்து ஒரு ஆப்போசிட் லீடர், நம்ம கவர்மெண்ட்டோட ஆப்போசிட் லீடர். ஸோ அவருக்கே வந்து இந்த நிலமைனா சாதாரண பீப்புள்ஸான ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் என்ன நடக்க போகுதுன்னே தெரில. கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியுமே எடுக்காமல் இருக்காங்க ஸ்டில். அடுத்து வந்து சிஜேபி வந்து எங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அப்படின்னா, சிஜேபினா நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஜந்தர் மந்தரில் வந்து ஸ்டில் அவங்களோட ப்ரொட்டஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து நம்ம சோனம் வாங்சுக் வந்து இன்னும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காராம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டும், இவ்வளோ அடி வாங்கியும், இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணியும் நம்ம இந்தியாவால் ஒரு சின்ன விஷயத்தை கூட மாற்ற முடியலை அப்படின்றது வந்து இதை எப்படி சொல்கிறதுனே தெரில. இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடி வாங்குறாங்க. அந்த ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஸ்டில் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.